வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம வெண்பா தமிழை அடிக்க ரவுடிகளை செட் பண்ணி விடுறாங்க. இதை செய்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பாரு, நீ தமிழை அடிக்கணும் பிடிக்கணும்னு ஆட்களை விடதை இதோடு நிப்பாட்டிடுறது வெண்பா. இனி இதுக்கு மேலே இந்த தப்பாது பண்ண நான் ஜனக மாட்டேன், உன்னை போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வெண்பாவை வெளுத்து கட்டுறாங்க. அதோட பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம தமிழ் சிபிக்கு ஒத்தடம் கொடுக்குற கொண்டு போகிறாங்க. என்ன, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சிபி சொல்லினற, புருஷா என் மேலே இருக்க பாசத்தினால தானே நீ இவ்வளவு பண்ண, என்னை அடிக்க ஆட்களை விட்டவங்கள நீ இப்படி வெளுத்து கட்டி உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சா, நான் என்ன பண்ணுவேன், நீ இப்போ இந்த ஒத்தடத்தை ஏற்றுக்கிட தான் செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் சிபிக்கு ஒத்தடம் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தா ஒரு பெரிய காம்படிஷனை கம்பெனியில் நடத்துகிறாங்க. அதுதான் யார் பெஸ்ட் ரெசிபி செய்து தர வராங்க அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஒவ்வொருத்தராக அவங்க திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ தான் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணதுக்கு என்னோட அத்தை மீனா பண்ணுவாங்க அப்படின்னு மீனாவுக்கு உள்ள அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்குறாங்க நம்ம தமிழ். அதோட மீனா டேஸ்ட் பண்ணி இவங்க ஃபுட்டு தான் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ப்ரைஸை மீனா கையால் அந்த நபருக்கு கொடுக்க வைக்கிறாங்க. இந்த கம்பெனி வளர்ச்சிக்கு 2 பேர் காரணம். ஒன்று ஜனகமா, ஒன்று என்னோட அத்தை மீனா அப்படின்னு மீனாவுக்கு பேரும் புகழை நம்ம தமிழ் கொண்டு வராங்க. இதை பார்த்த ஜனகமா, நம்ம தமிழ் எனக்கு வர தோணாத ஐடியா என் தமிழுக்கு தோணிச்சு, மீனாவுக்கு உள்ள அங்கீகாரத்தை அவள் மீட்டு கொடுத்துட்டா அப்படின்னு அந்த இடத்துல கண் கலங்கி நிற்கிறாங்க நம்ம ஜனகமா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அமுதாவுக்கு கோபமும் ஆத்திரமும் வருது. எப்படியெல்லாம் மாமியார்காரியை கைக்குள்ளே போட்டு வைக்கணுமோ அந்த தந்திரத்தை இந்த தமிழ் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிடா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு கொந்தளிக்கிறாங்க அமுதா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. தமிழ் அடிக்க ஆளை செட் பண்ணி அனுப்புனது இந்த வெண்பா தான். என்னோட தங்கச்சியோட வேலை அப்படின்னு அந்த அசஸ் கார்டு அதில் கீழே கிடந்ததை எடுத்துகிட்டு வச்சு இது வெண்பாவோடது. அப்போ இந்த ரவுடிக அது இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக என் தங்கச்சி தான் செய்திருக்கா. அவள் எவ்வளோ தைரியம் இருந்தால் கம்பெனியில் நுழைஞ்சாச்சு. இப்போ தமிழையே அடிக்க ரவுடிகளை செட் பண்ணியிருக்கா. இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சேது கண்டுபிடிச்சி வார்ன் பண்ணுறாங்க. இந்த பாரு, இது உன்னோடது தானே, அந்த ரவுடிகள்கிட்ட இருந்து நான் எடுத்தேன், கீழே கிடந்து அவங்க சண்டை போட்டுட்டு போன பிறகு நீ ஏன் இப்படி இருக்க வெண்பா, உனக்கு நம்ம அப்பாவோட புத்தி அப்படியே இருக்கு, இதெல்லாம் விட்டுரு, இல்லாட்டினா நான் ஜனகமாட்ட உன்னை போட்டு கொடுத்து உன் வேலையிலேருந்து தூக்க வேண்டியது வரும் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க சேது. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தமிழ் நம்ம கணவருக்கு நம்ம மேலே எவ்வளோ அன்பு, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கரங்கி கரங்கி அந்த ரவுடிகளை ருத்துற தாண்டவம் ஆடிட்டாரு. இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல வெந்நீர் ஒத்ததத்தை எடுத்துகிட்டு வராங்க. இந்த சைடு நம்ம சிபி எதுக்காக இப்போ என் ரூமுக்கு வந்த அப்படின்னு தமிழ்கிட்ட கேட்க நேரம், ஒன்றும் நடிக்காதுங்க, என் மேலே இருக்க பாசத்தில் தானே என்னை அடிக்க வந்தவங்கள இப்படி நீங்கள் பண்ணி அவங்கள வெளுத்து கட்டுனீங்க. பாசம் இல்லாததுக்கனங்கா நீங்கள் எதுக்கு நினைக்கிறீங்க, பாசம் உங்களுக்கு என் மேலே அவ்வளோ இருக்குது, கூடிய சீக்கிரமே ஐ லவ் யூ தமிழ்னு என்கிட்ட உங்களை வர வைப்பேன், நீங்கள் வருவீங்க, எனக்கு எல்லாம் அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல தமிழ் சொல்கிறாங்க. நீங்கள் எனக்காக தானே அடி வாங்குனீங்க, நான் உங்கள் மனைவி அப்படின்னு ஒத்தடம் கொடுக்கல, நான் ஒரு மனிதாபிமானத்தை அடிப்படையில் தான் நான் ஒத்தடை கொடுக்கேன், காட்டுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லணும்னா மெதுவாக பண்ணு அப்படின்னு நம்ம சிபியை காட்டுறாங்க கையை. அதோட பார்த்தோன்னா நம்ம தமிழ் ஒத்தடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சம்யுக்தா பார்க்குறாங்க. என்ன அவனுக்கு ஒன்றுனா இவ துடிச்சு போகிறா, இனி கூடிய சீக்கிரத்தில் இவ வலையில் அவன் சிபி விழுந்துருவான் போல் இருக்க, இது சரிப்படாது, எதையாவது பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே சிபியை கொண்டு வரணும், இந்த சொத்தை எல்லாம் ஆட்ட போடணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சம்யுக்தா யோசிக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம தமிழ் இப்போ கம்பெனியில் ஒரு
காம்படிஷனை வந்து அதில் நம்ம அனௌன்ஸ் பண்ணோன்னா யார் பெஸ்ட்டு ரெசிபி வந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இப்படிப்பட்ட காம்படிஷனால தான் ஒரு கம்பெனி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து ஸ்கெட்சை போட்டு அங்கே சமையல் போட்டி வந்து நடத்துகிறாங்க. ஒவ்வொருத்தராக வந்து அவங்க திறமைகளை வந்து காட்டுறாங்க. அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி யார் பெஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இருக்க நேரம் வீட்டில் இருந்து நம்ம அமுதா, மீனா இவங்க எல்லாமே வந்து அந்த கம்பெனிக்கு வந்து போகிறாங்க. அப்போ தான் அங்கே ஃபுட் எல்லாம் தயார். இனி சாப்பிட்டு அங்கே உள்ள டேஸ்ட் பண்ணி யார் பெஸ்ட்டு ஃபுட்டு செய்திருக்கானே அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு சிச்சுவேஷனில் நம்ம ஜனகம்மாவை வச்சு பண்ணண்டா, இது நம்ம அத்தை மீனாவை வச்சு பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் நினைக்கிறாங்க. அதை வந்து செய்ய தூண்டும் விதமாக நம்ம அமுதா கிட்ட வந்து அங்கே ஃபுட்டு செய்ய வந்தவங்க வந்து கேட்குறாங்க, என்ன அடுத்தது நம்ம தமிழ் தானா அப்படின்னு வந்து கேட்க நேரம், இல்லை தமிழெல்லாம் ஒன்றுக்குமே ஆகாது, இந்த ஜனகம்மா தான் நம்ம அவைய கைக்குள்ளே தான் இந்த கம்பெனி இருக்குது, இந்த வீட்டில் மீனா எப்படி எடுபடியாக கிடந்தாலோ அதே மாதிரி தான் இந்த தமிழும் எடுபடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவங்கக்கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னா, என்ன என் அத்தையே எடுபடின்னு சொல்ல அளவு வந்துட்டல, இதுக்கு உனக்கு மூக்கை உடைக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தமிழ் நினச்சிக்கிறாங்க. அதோட இப்போ ஃபுட்டை டேஸ்ட் பண்ண வர்றது என்னோட அத்தை மீனா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அறிவிக்காங்க. இதை பார்த்து நம்ம ஜனகம்மா கண்கலங்குறாங்க. இத்தனை வருஷத்தில் நம்ம மீனாவுக்கு நான் கொடுக்காத அங்கீகாரத்தை தமிழ் கொடுக்குறா, பரவாயில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. மீனாவும் வந்து செம்மையாக வந்து சந்தோஷப்படுறாங்க. என் மருமக என்ன வந்து அறிவிச்சிட்டா அப்படின்னு வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து அந்த ஃபுட்டை எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி இதுதான் பெஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு வந்து ஒன்று தேர்ந்தெடுக்காங்க. அவங்களுக்கு எங்கள் அத்தை கையால் தான் ப்ரைஸ் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட நம்ம மீனா கையால் வந்து ப்ரைஸை கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் மீனா வந்து தமிழ்கிட்ட போய் சந்தோஷமாக, இந்த பாரு தமிழ், என்னையும் நீ வந்து ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. உடனே வந்து நீங்கள் வந்து சரிங்கத்த, இதில் நன்றி எல்லாம் எதுக்கு, உங்கள் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ஆனால் இந்த அத்தை சொத்த வேலை நம்மளுக்கு வேண்டாம், நீ செய்ததுக்கு நான் வந்து நன்றி சொல்லியாச்சு, ஆனால் அத்தை நீ உரிமை கொண்டாட வேலை என்கிட்ட ஆகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி கோவப்படுறது மாதிரியே கோவப்பட்டுட்டு இருங்க, நான் உங்கள்கிட்ட பாசம் காட்டுறது மாதிரி காட்டிக்கிட்டே தான் அத்தை இருப்பேன். இந்த உறவு நமக்குள்ளே நின்று போகலை, இனியும் வளரதான் செய்யும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து சொல்லுறாங்க. இந்த சைடு அமுதாவுக்கு பயங்கர கடுப்பு. சும்மா கிடந்த மீனாவை அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ண வச்சு அவள் கையால் ப்ரைஸ் கொடுக்க அளவுக்கு கொண்டு போயிட்டா. இந்த மீனாவுக்கு எப்படி கைக்குள்ளே வைக்கணும்னு இந்த தமிழுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இதை எப்படி ஓரங்கட்டேன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அமுதா வந்து பயங்கரமாக கோவப்பட்டு நம்ம கணேசன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், வர வர உங்கள் தங்கச்சியை அந்த தமிழ் நல்லாவே கைக்குள்ளே கொண்டு வந்துட்டா, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லதுக்கு இல்லைங்க, நம்மளுக்கு இது இடைஞ்சல் தான். எனக்கும் நல்லாவே புரியுது அமுதா, என் பொண்ணை எப்படியாவது மருமகளாக்கி சுத்தெல்லாம் அட்டை போடலான்னு நினச்சேன், ஆனால் இந்த தமிழ் ஒட்டுமொத்தத்தையும் கெடுத்துட்டா. இப்போ அவள் அத்தை மாமானி உரிமை கொண்டாட வர வந்துட்டா, இது நம்மளுக்கு அவ்வளோ நல்லதில்லை, சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கணேசன் வந்து சொல்கிறாங்கங்க.